ஒரு வழியா சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. பட்டையெல்லாம் போட்டாச்சு. 5வது வாரம் வெற்றிகரமா முடிஞ்சு. டைம் வந்து பாத்தீங்கன்னா 11:15 ஆயிடுச்சு. நம்ம காலையில தான் எப்பயும் வரும். அவ்வளவு கூட்டம் 2-3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு குறையாம ஆகும். இப்போ வந்து 2 மணி நேரத்துல வெளியில வந்துட்டோம். ஸோ கோயிலுக்கு வரவங்க கொஞ்சம் லேட்டா கூட கிளம்பி வர்றது ரொம்ப நல்லதுதான். குழந்தை விட்டி வச்சிருக்கவங்க கொஞ்சம் லேட்டா வரலாம், கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துடும். அதுவும் இந்த டைம் நாங்க 100 ரூபா டோக்கன்ல போனோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க இருந்து கும்மிடிப்பூண்டியை தாண்டி ராமபுரம் கிட்ட 20 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க கல்லு. ஸோ அதுக்காக போறோம். எப்பயுமே வந்தா அடிச்சிடுறது, என்னடா கோயிலுக்கு போயிட்டு கல்லு குடிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஒரு நேச்சுரல் பாடம் தானே, உடம்புக்கு நல்லது தானே. ஸோ அதனால இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே அதுவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு, சிலிண்டரு, இனி எக்ஸெட்ரா எங்கெங்க போறோம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றேன். போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகி நின்றுச்சுங்க. நைட்டே நம்ம ஓட்டுறப்ப ஸோ கொஞ்சம் பார்த்து சூதானமாக ஓட்டுங்க. நம்ம டாக்ஸி டிரைவர்ஸ் மட்டும் இல்லை, அனைத்து ஓட்டுநருமே வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர்ஸ் கிட்ட போகும்போது யாரும் ஹார்ன் அடிக்காதீங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பதட்டத்தை உண்டு பண்ணி கொஞ்சம் திசையை திருப்பி விட்டும், புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். சிவாபுரி கோயிலிருந்து ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு டோல் இருக்கும். டோலா செக் போஸ்டா இல்ல அது என்னன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸோ வரிசையா குடகுடமா வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நானும் வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரப்போதான் இதை பார்த்தேன். நானே மிரண்டேன், என்னடா இது ரோட்டெல்லாம் வச்சு விற்கிறாங்க, நம்ம ஊர்ல இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா இது நேச்சுரல் பணம், உடம்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் ஸோ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி வண்டி ஓட்டுறது. 7வது நாள் ஸோ எப்பயுமே வந்து குடிக்கிறதா வழக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடிய ஓரளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபுல்லா. ஒரு 6 பேர்னு வச்சுக்கோங்க, எல்லா பேருமே வந்து கல் மட்டும்தான், உடம்புக்கு நல்லதுதான். ஸோ அதனால வந்து நம்ம இதை தாராளமா எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. குழந்தைகள் முதற்கொண்டு இதை குடிக்கலாம், அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. எண்ணற்ற பயணங்கள் இந்த கல்லில் உள்ளது. எப்படி அயனாவரமே வந்தாச்சுங்க. சிலிண்டர் வாங்க எடுத்துட்டு வரேன் இருக்காரு. 2000 ரூபா. ஆனா வெளியில 5000 ரூபா 4000 ரூபா கணக்கு வழக்கே இல்லாம போகுது. நம்மள மாதிரி டிரைவர்ஸ் தனியா ரூம் எடுத்து பேஜ்ல தங்கியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இந்த ரேட்டு வித்தா. நான் தெரிஞ்சவங்க இவரு டிரைவர் சொல்லி வச்சிருந்தவங்க கிடைச்சிருச்சு. ஒரு ஃபுல்லு 2000 ரூபா. நான் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பர்ச்சேஸ் பண்ண போவோம். அடுப்பு பர்ச்சேஸ் பண்றது ரிலையன்ஸ், அப்படி இல்லைன்னா டிமார்ட். டிமார்ட் மகேந்திரா சிட்டிக்கு பக்கத்துல ஒன்று இருக்கு, ரிலையன்ஸ் காட்டாங்குளத்திட்ட ஒன்று இருக்கு. போற போக்கில் நமக்கு எங்க தோணுதோ அங்க ஒரு பர்ச்சேசிங்க போட்டு அதுக்கப்புறம் போகலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சுங்க. கேஸை தூக்கிட்டு வந்தாச்சு. ஆனா என்னால வீடியோ எடுக்க முடியல, தூங்கிட்டான். அதுவும் தூக்கிக்கிட்டு போனோம், வீடியோ எடுக்க முடியல. ஸோ அயனாபுரத்துல இருந்து இங்க SRM வந்துட்டோம். வர்றப்பே அண்ணனையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். பாண்டிய வர்றேன்னு இருக்காரு, அவரும் கூட அடுப்பு வாங்க பர்ச்சேஸ் பண்றது. நானும் வரேன் இந்த வரேன் அப்படின்னாரு. சரி வாங்க அடுப்பு வாங்கிட்டு, இன்னைக்கு சமைக்க முடியாதுன்னு நினைக்கிற கடையில் வாங்கி சாப்பிடும் போல. டைம் போய் 3 மணி ஆகி போச்சு. காலையில இன்னும் சாப்பிடல. என்ன ஒரு ஆசை நிறைவேற போகுது. டிரைவருக்கு, நம்ம கூட இருக்கிற டிரைவரு, நம்ம கிட்ட வர டிரைவருக்கு நம்மளால முடிஞ்ச சமைச்சு போட்டு சாப்பிட விட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. ஸோ அது இன்னைக்கு நடக்க போகுது. ஆனா இன்னைக்கு சமைக்க முடியாது, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம சென்னையில வண்டி ஓட்டுறோம், டாக்ஸி எல்லாம் வச்சிருக்கோம். என்கிட்டயும் குரூப் சில இருக்கு. என்னோட குரூப் 2-3 குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ டயர் மாத்துறது எந்த இடத்துல வந்து பெஸ்டா இருக்கணும் எனக்கு தெரியாது இது வரைக்கும். நானே ஒரு சில பேர்த்துல கேட்டு தான் மாத்திருக்கேன். இது வரைக்கும் இன்னும் மாத்தல. இது வந்து 2வது டயர் நினைக்கிறேன். என் குரூப்லயே நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு இன்னைக்கு வந்து என்னோட வண்டிக்கு டயர் மாத்தி, ஸோ நம்ம குரூப்ல உள்ளவங்க ஸோ அந்த கடையில மாத்துற மாதிரி நமக்கு பெஸ்டா பண்ணி தரேன்னு இருக்காங்க. ஸோ நான் அதுவும் வீடியோ எடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பார்ட் 2 கூட போட்டு விடுறேன். முன்னாடி வந்து கண்ணாடி இறங்கினதான் தெரியும். ஓ, அவருக்கு வந்து பவர் விண்டோ கிடையாது, சுத்தணும். எப்படியே அடியில் சுத்தணும். ஏதோ ஒண்ணும் தெரியல, இருட்டா தெரியுது. போட்டோம். ஓகே, இப்ப இங்க இருந்து அப்படியே டிமார்ட் ரிலையன்ஸ் ஆகிங்கன்னு தெரியல, எங்கேயோ போய் அடுப்ப வாங்கிட்டு என்ன மத்தியா ஒண்ணு பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் இருக்கோங்க. நானு, மையன், அதாவது தம்பி, அப்புறம் டிரைவர்ஸ் வந்து ஒரு 2 பேரு, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன், அஜித், அவங்க 2 பேர், மொத்தம் 6 பேரு. ஆளுக்கு ஒரு 2000 ஸோ போட்டு நம்மளா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. இனிமே வர்ற டிரைவருக்கும் ஸோ அதுவும் இன்க்ளூடட். நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்மகிட்ட வர்ற டிரைவருக்கு நம்ம சமைச்சு போட்டு நம்ம வந்து இந்த இதை கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அது இன்னைக்கு தான் நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுத்தாச்சு.
அதாவது போன போட்டு லைன்ல இருக்காரு பாண்டிய. நான் ஸ்கிட்டு போடுறேன், ஒரு வீடியோ எடுத்து அப்படியே வீடியோல காமிங்கன்னாரு. நீங்க பாத்தீங்களா என்ன ஸ்கிட்டு போடுறேன்னு பாத்தீங்களா? இது பேர் தான் ஸ்கிட்டு, பாத்துக்கோங்க. ஓ ஸ்கிட்டு பாதியிலே நிக்குதா? இன்னொரு டைம் வர்றியா? இப்பதான் முடிஞ்சிருக்கா? ரைட். இந்த சிக்னல் தானா? இன்னும் போனோம் அப்புறம் பாஸ் அப்படின்னு சொல்லி காய்ச்சி வச்சிருக்கான். சரக்கு அடிக்காதீங்க, உடம்புக்கு கெடுதியா. என்னைய மாதிரி திருந்துங்கயா. நல்லா ஒரு வருஷம் குடிக்கலாம் கௌரி அடிக்கு. அதாவது இந்த சிக்னலை பாத்துருப்பீங்க. யோ இரியா வீடியோல பேசிட்டு இருக்கேன். இந்த சிக்னலை பாத்தீங்களா? இந்த சிக்னல் ஒண்ணு நடந்துச்சு. ஒரு நாள் சுத்தமா வண்டியே ஓடல. கிட்டத்தட்ட நம்மகிட்டே ஒரு 4 வண்டி இருக்கு. அதாவது லீஸுக்கு வந்த வண்டி 3, ஸோ நம்ம சொந்த வண்டி 1. 3 டிரைவருமே எம்டி அடிச்சுட்டு போறோம். 3 வண்டியுமே கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வண்டி ஓடல. வெறுத்து போய் வண்டியை வாங்க கிளீன் பண்ணிட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு 2 நாளா சென்னை சிட்டிக்குள்ள சுத்திட்டு போறோம். கரெக்டா அந்த சிக்னல் முன்னாடி போய் நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன். கரெக்டா அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. சீட் பெல்ட் போடல. கரெக்டா இது போன் வேற உண்மையில பேசினேன். நானு போன் பேசுறேன், இப்படி வச்சுட்டு பேசல, இப்படி வச்சுட்டு இங்க கீழே தொலைல வச்சுக்கிட்டு தான் அப்படியே பேசிக்கிட்டே போனேன். அவங்க புடிச்சிட்டாங்க சீட் பெல்ட் அப்படின்ட்டு. சுத்தமா ஓடல. சாப்பாடு கூட வழி இல்லாத மாதிரி தான் போச்சு அன்னைக்கு. ஆனா அந்த போலீஸ்கார் என்ன பண்ணாருன்னா, உள்ள இருக்கிறவங்கள போய் பாரு அப்படின்னா. நான் வெளியில அவங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். இந்த மாதிரி 50 கிலோமீட்டர் நான் எப்படி போறேன் சார், ரூமுக்கு குளிக்கிறதுக்காண்டி, சாப்பிட கூட இல்ல, ஏதோ விரக்தியில சீட் பெல்ட் போடாம வந்துட்டு ஏதாவது ஒன்று பார்த்து மன்னிச்சு விடுங்க அப்படின்னு நான் கெஞ்சி பார்த்தேன். உள்ள போய் பார்த்து பேசுங்க, இல்லைன்னா ஃபைனை கட்டிட்டு போங்க அப்படின்னாங்க. உள்ள போய் அந்த சார்கிட்ட பேசுறேன். அவர் நிமிந்து கூட பார்க்கல. அந்த வேண்டியாப்பா, ஏன்பா என்னப்பா அப்படி குனிஞ்சுக்கிட்டே தான் பேசினாரு. ரெண்டாவது என்ன நினைச்சாருன்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. அப்ப கூட மூஞ்ச பார்க்கல. சார் இந்த ஒரு டைம் ஏதோ இந்த மாதிரி இப்படி நடந்து சார், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் திரும்ப நிலவரத்தெல்லாம் திரும்ப எடுத்து சொல்லவும், சரி ரைட்டு நீ கிளம்பு அப்படின்ற ஒரே வார்த்தை. ஆனா இந்த மாதிரி எல்லாம் போலீஸ்காரங்க இருப்பாங்கன்னு. சோ ரெண்டாவது டைம் வந்து இந்த சென்னையில உணர்த்துதா எப்படா சொல்றது. என்ன பண்ண பாண்டியா, என்ன பண்ண? சரி நீ என் வண்டியை பார்த்ததே இல்லையா? இல்ல ஏயா என் வண்டி இருக்கோ இல்ல உட்காந்து நீ கூட கடைக்கு வந்து பார்க்காமையா போன? பாத்தீங்க பாண்டியா வண்டியில வந்துகிட்டு தான் இருந்தாரு. நான் வச்சிருக்க இப்ப வேகனர் வண்டியில வந்திருக்கேன். அதுவும் பார்த்துட்டு கையாடிட்டு தான் போனாரு. நானும் ஓட்டேக்கெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸ்விஃப்ட் டிசைர் வண்டி யூட்டன் போட்டு திரும்ப சென்னைக்குள்ள போறாரு. நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப பின்னாடி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா, திரும்ப நான் வெயிட் பண்ணணும். போதும் வயசு பாண்டியா. என்ன பாண்டியா பண்ண நீதே பின்ன யாரு பக்கத்துல இருக்கிறவரா? என்னது? சரியா வாங்க, அடுப்பு வாங்க போலாம். அடுப்பு, வடை சட்டி, வேற என்ன பண்ணா, தோசைக்கல்லு, அங்க போலாம். மதியம் ஆயிடுச்சுங்க. ஸோ காலையிலேருந்து யாருமே சாப்பிடல. ஸோ அதனால போகிற வெளியில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு மஹிந்திரா சிட்டிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை, ஜூஸ் கடை இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட்டு, சீஸோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும்ல உடம்புல சுத்துறதுக்கும், அதனால ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு ஆள்கிட்ட போட்டாச்சு. கிளம்பியாச்சுங்க. இதுதான்டா டிமார்ட். வீடியோ எடுறா அப்படின்னா அதை தாண்டதுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறான் பாருங்க. சாமி உயிர் போய் உயிர் வந்துருச்சு. ஆல்ரெடி ஒரு நாள் டிமார்ட் வந்தோம் ஜாமான் வாங்கணும்ட்டு. ஸோ ஓப்பன் ஆகிற கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் டைம். ஆனா வந்துங்க இங்க எவ்வளவு செலவாகுன்றது எனக்கு தெரியும். ஆனா கூட வர்றவங்களுக்கு தெரியாது. விலையை பார்த்து லாஸ்டா பில் போடுறத பார்த்து மிரண்டாங்க மற்றவங்க எல்லாம். எனக்கு ஆல்ரெடி நான் கெஸ் பண்ணதை கூட கொஞ்சம் கம்மியா தான் வந்துச்சு. ஆனா அதுவும் கண்ட்ரோல் பண்ணோம். அதுல ஃபுல்லா வீடியோ எடுக்கல உள்ளலாம். ஸோ நாங்க வாங்கினது எல்லாம் நிறைய திங்ஸ் ரிட்டர்ன் பண்ற மாதிரி வேற இருந்துச்சு. காசு பத்தலங்க, எல்லா பேருமே டிரைவர்ஸ் தான். அது கொஞ்சம் போட்டு தான் பண்றோம். என்ன பண்றது, எல்லாம் இந்த வயிற்று காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வயிற்றையும் நம்ம உடம்பையும் பார்த்துக்கிறோம்ல.
இந்த டிரைவிங் ஃபீல்டில் சொல்லணும்னா நம்ம ஃபுட்டு தான் மெயின். கொஞ்சம் நம்ம விட்டாலும் பின்னாடி பெரிய பாதிப்பு வரும் கட்டாயம். வண்டிக்கு போயிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுன்றது பெரிய விஷயம் தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதைத்தான் பண்ண போறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு ரொம்ப நம்புறேன். அவர் ஓட தெரியாதியா? யோ அது பாரு ஓட்ட எங்க இருக்கு தெரிவாரு. அவரே ஏத்தி விட்ட பொசுக்குனே அது ஓட தெரியாது. ஏமா அங்க உட்காந்துட்டாரு ஓட்ட வேண்டியது. எதுக்கு முன்னாடி ஒரு சவர் இருக்கு அப்படியே போயிடும். டிமார்ட் ஃபுல்லா வாங்கி வர வண்டியே வேலை பார்த்துட்டு டிமார்ட் நான் சாப்பிடல பாத்தியா. டிமார்ட்ல ஃபுல்லா பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சு. ஆனா உள்ள வீடியோ எடுக்க முடியல, எல்லாரும் நம்மளத்தையும் பாக்குறாங்க, அதனால வீடியோ எடுக்கல சுத்தமா. சோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத காமிக்கிறேன். பில்லு வந்து பாத்தீங்கன்னா 7,000 சில்லற நெருக்கி ஓடிடுச்சு. 8 ரூபா நெருக்கி ஒண்ணுமே வாங்கல. நான் கரெக்டா 5:30 ஆயிடுச்சு. இன்னும் ரூம்கே போல. நம்ம வண்டிக்கு டயர் மாத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. ஸோ தம்பி ரூம்ல இருந்தான். தம்பியும் அஜித் ஐயப்பன் 3 பேரும் வண்டி எடுத்து வந்துட்டாங்க. போயிட்டு அந்த கடையில போய் டயரை மாத்திட்டு வீடியோ எடுத்தா கொஞ்சம் கம்மி பண்றதா சொன்னாங்க. ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பேசல, தம்பி தான் பேசியிருந்தான். அங்க கிளம்பியாச்சு. அது ஒரு வீடியோ எடுத்துட்டு சமையல் பண்றது அந்த பொருட்கள் அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அதை நான் பிரிச்சு 2வது ரூமுக்கு போயிட்டு காட்ட முடியுமான்னு தெரியல. இல்லைன்னா நாளைக்கு வீடியோ எடுத்து அதை காட்டுற என்னென்ன பொருள் வாங்கினா கிட்டத்தட்ட 8,000 ரூபா வந்துருச்சு.